ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சொல்யூஷன் அப்படிங்கிற லெசன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்த லெசன்ஸாகவே எதை வச்சுருப்பாங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற லெசன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்யூஷன்ஸுங்கிறத நம்ம ஃப்ரம் 6th standard itself we have learned. ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன்ஸில் என்னென்னு படிச்சிருப்போம் அப்படின்னா ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அண்ட் தென் கொலைடல் சொல்யூஷன் அப்படின்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு அடுத்து சஸ்பென்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம், சஸ்பென்ஷன். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் படிச்சிருக்கோம். இதில் இப்போ சொல்யூஷன்ஸ் இருக்கா இல்லைங்களா? இந்த சொல்யூஷன்ஸில் ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னா அதில் இருக்கிற சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டிசால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதில் உள்ள ப்ரெசண்ட்டாக இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? அதுவே 0 to 10 ஆம்ஸ்ட்ராங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள இருக்க பார்ட்டிகிள்ஸ் 0 to 10 ஆம்ஸ்ட்ராங்கில் இருந்துச்சு அப்படின்னா அது கொலைடல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஃபார் சஸ்பென்ஷன் வந்து சாக் பவுடர் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் சொல்யூஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த லெசன்ஸில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். டிஸ்கிரைப் த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத படிக்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இன் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். அண்ட் தென் சொல்யூஷன்ஸை நாம் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். And then next, prepare solutions of required concentration by diluting the stock solution. Stock solution யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சொல்யூஷன்ஸ்க்கு 2 லாஸ் முக்கியமானது. ஒன்று வந்து ஹென்ரிஸ் லா, இன்னொன்று வந்து ராபர்ட்ஸ் லா. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த டீவியேஷன் ஆஃப் ரியல் சொல்யூஷன் ஃப்ரம் ராபர்ட்ஸ் லா. ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் த டீவியேஷன் ஆஃப் ரியல் சொல்யூஷன் ஃப்ரம் ராபர்ட்ஸ் லா. அண்ட் தென் நெக்ஸ்ட் colligative ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன் வித் மோலார் மாஸ் ஆஃப் solutes. நெக்ஸ்ட் abnormal colligative ப்ராப்பர்ட்டிஸ். abnormal colligative ப்ராப்பர்ட்டிஸ், colligative ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் abnormal colligative ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா colligative ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா? colligative ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றும் கிடையாது, தொகைசார் பண்புகள் அப்படின்னு அர்த்தம். தொகைசார் பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தொகைசார் பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஸ்டடீஸ் பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வேண்ட் ஹாஃப் ஃபேக்டர்ஸ். அங்கே வேண்ட் ஹாஃப் ஈக்குவேஷன்ஸ்னு போனலசன்ஸை படிச்சிருப்போம் இல்லையா? இங்கே வேண்ட் ஹாஃப் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, அண்ட் தென் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அண்டு அசோசியேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். Introductions. There are many chemicals that play an important role in our daily life. All these chemicals are in different physical forms, that is solid, liquid and gas. If we do close examination on their composition, we could find that most of them are mixtures and rarely pure substance. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் மோஸ்ட் ஆஃப் தம் என்னவாக இருக்குன்னா மிக்சராக இருக்கும். அண்ட் தென் கொஞ்சோன்றது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸாக ப்ரெசண்டாக இருக்கும். ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் இஸ் தட் மோஸ்ட் ஆஃப் த மிக்சர்ஸ் அண்ட் ஆர் ஹோமோஜீனியஸ். ஓகேங்களா? irrespective of physical state such as and such homogeneous mixture are called as in solutions. இதில் குறிப்பாக மோஸ்ட் ஆஃப் த மிக்சர்ஸ் என்னவாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா ஹோமோஜீனியஸாக இருக்கணும். ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ்னு என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்க சொல்யூட்டும் as well as சால்வெண்ட்டும் இருக்கா இல்லைங்களா? தே ஷுட் பி இன் ஏ சேம் ஃபேஸ். சேம் ஃபேஸ்லேருந்து அது என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லுவோமா? they are called as in solutions. And then next, sea water is one of the naturally existing solutions which covers more than 70% of earth's surface.
ஓகேங்களா. நம்ம சீ வாட்டர்ஸ் இருக்கா இல்லைங்களா, நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸில் 70% என்ன இருக்கும், சீ வாட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். we can't we can't imagine life on earth without sea waters. ஓகேங்களா. நம்மளுடைய பூமியில் சீ வாட்டர்ஸ் இல்லாமல் இது இருக்காது, அப்படி தானே. and then next it contains it contains many dissolved solids, mostly NaCl. நம்ம சீ வாட்டர்ஸில் அதிகமாக எது டிசால்வ் ஆகிருக்கும், NaCl தான் டிசால்வ் ஆகிருக்கும். another important naturally occurring solutions is air. ஓகேங்களா. நம்மளதில் வாட்டருக்கு அடுத்து எது அதிகமாக இருக்க போகுது, ஏர் தான். ஏர் இஸ் எ ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சிஜன், carbon dioxide and other traces gases. Even solid material such as brass is a homogeneous mixture of copper and zinc. ஓகேங்களா. புரியுதுங்களா என்னன்ட்டு. அந்த நெக்ஸ்ட்டு இந்த எபோ இதில் பாருங்கள், முக்கியமானது என்னென்னா ஈவன் எ சாலிட் மெட்டீரியல் சச் அஸ் பிராஸ்ன்னு சொல்கிறோமா இல்லைங்களா, இதுவும் ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க்னு கொடுத்துருக்காங்க. பிராஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பித்தளை அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா. அந்த பித்தளை எதால் செய்யப்பட்டிருக்கோ, காப்பர் அண்ட் தென் ஜிங்க்கு. காப்பரும் சாலிட் தான், ஜிங்க்கும் சாலிட் தான். போத் தே ஆர் இன் சேம் ஃபேஸ். அப்போ என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள், ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், in the above example the solutions are in different physical state, that is liquid, gas, solids. லிக்விடில் பார்க்குறோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் லிக்விடாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் சி வாட்டர்ஸ், அதில் சோடியம் குளோரைடு கலந்துருக்கா இல்லைங்களா, அது. அடுத்து கேஸ், ஏர் இப்போலாம் பார்த்தோமா இல்லைங்களா. and then solids. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் காமன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் த எபோ இஸ் ஹோமோஜினிட்டி. ஹோமோஜினிட்டின்னா சேம் ஃபேஸில் இருக்காதுன்னு சொல்லியாச்சு. ஹோமோஜினிட்டி இம்ப்ளாய்ஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூயன்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் த்ரூஅவுட் த மிக்சர். இன் திஸ் சாப்டர் வி லேர்ன் அபவுட் த சொல்யூஷன்ஸ் அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த லெசன்ஸை இதை பற்றி படிக்க போகிறோம். நம்ம சொல்யூஷன்ஸை பற்றியும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு types of solutions. A solution is a homogeneous mixture of two or more substance. சொல்யூஷன்ஸில் என்ன அர்த்தம், 2 அல்லது 3 சப்ஸ்டன்ஸ் விட்டுக்கா சேர்ந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா சொல்யூஷன் சொல்லுவாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் ஆட்டம்ஸ், அயான்ஸ் ஆர் மாலிகல்ஸ். The compound that is present in a large amount in a homogeneous mixture is called as a solvent. இப்போ சொல்யூஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வச்சிங்களேன், கன்சிடர் இட் இஸ் இன் சொல்யூஷன். இதில் இப்போ எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அதில் கொஞ்சோண்டு உப்பு கரைச்சிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதிகமாக இருக்கிறது சால்வெண்ட் அப்படின்னு சொல்லலாமா. கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அதில் சும்மா கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்திருக்கேன் அப்படின்னா அதை என்ன சொல்லணும், நம்ம சொல்யூட் அப்படின்னு சொல்லணும். அதான் கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா. சொல்யூட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு, the compound that is present in largest amount in a homogeneous mixture is called as solvent and others are solute. For example, when a small amount of NaCl is dissolved in water, a homogeneous solution is obtained. ஓகேங்களா. அதாவது இப்போ எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் காஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது homogeneous solution. In this solution, Na plus and Cl minus ions are uniformly distributed in water. Here, water is the solvent as the amount of water is more compared to that of amount of NaCl present in the solution and NaCl is the solute. அப்போ யார் வந்து சால்வெண்ட்டு, யார் வந்து சொல்யூட்டு, அதிகமாக இருக்க வாட்டர் வந்து சால்வெண்ட்டு, கம்மியாக இருக்கிற NaCl வந்து சொல்யூட்டு. ஓகேவா. the next, the commonly used solutions are in which solid solute is dissolved in liquid solvent. ஓகேங்களா. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் சால்வெண்ட்டாகவும் சாலிட் வந்து சொல்யூட்டாகவும் இருக்கும். ஹவவர் சொல்யூட் ஆர் சால்வெண்ட் கேன் பி இன் எனி ஆஃப் 3 states ஆஃப் மேட்டர், தட் இஸ் சாலிட், லிக்விட் ஆர் கேஸ். சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். If water is used as the solvent, the resultant solution is
அக்வஸ் சொல்யூஷன். ஒரு வேளை நம்ம வாட்டரை வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணோம்னா அது பேர் அக்வஸ். வாட்டரை தாண்டி பென்சினோ கார்பன் டெட்ராக்ளோரைடோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா த ரிசல்டன் சொல்யூஷன் இஸ் கால்ட் அஸ் அன் நான் அக்வஸ் சொல்யூஷன். அது பேர் என்னென்னு சொல்லணும்? நான் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? சரி, த ஃபாலோயிங் டேபிள் இல்லஸ்ட்ரேட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் சொல்யூட் அண்டு சால்வெண்ட். சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு gaseous சொல்யூஷன்ஸ். gaseous சொல்யூஷன்ஸ் இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் யார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா gaseous சொல்யூஷன் சொல்லியாச்சா. அப்போ கேஸ் தான் உங்களுடைய சால்வெண்ட்டாக இருக்கணும். அப்போ எல்லா இடத்துலையும் யார் எடுத்துருக்கான்னு பாருங்கள். கேஸ் எடுத்துக்கிட்டானா? புரியுது என்னன்ட்டு? சரி, ஒரு வேளை சால்வெண்ட்டும் கேஸு சொல்யூட்டும் கேஸாக இருந்துச்சுன்னா, சால்வெண்ட்டும் அதாவது கம்மியாக இருக்கிறதும் கேஸு, அதிகமாக இருக்கிறதும் கேஸு. எக்ஸாம்பிள் ஏர்னே சொல்லிடலாம். a mixture of nitrogen, oxygen and other gas. நம்மளுடைய அட்மாஸ்பியர் ஏரில் எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கும்? 78% இருக்குமா? நியர்லி 18% யார் இருப்பாங்க? ஆக்சிஜன் தான் பர்சன்டாக இருக்கும். அப்போ அதை வச்சு சொல்லிடலாமா? புரியுது என்னென்னு ஃபஸ்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நம்மளுடைய சால்வெண்ட்டு கேஸ் தான், அதில் கம்மியான அளவு யார் பர்சன்ட் இருக்க போகிறோம்னா சொல்யூட்டு. அது யார்? லிக்விடு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஹியூமிட் ஆக்சிஜன். ஹியூமிட்னா ஈரப்பதம் உள்ள ஆக்சிஜன். பனி மாதிரி இருக்கா இல்லைங்களா? அதில் எது அதிகமாக ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் தான் அதிகமாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு அளவு எது ப்ரெசண்ட்டாக இருக்கும்? வாட்டர் ப்ரெசண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களான்ட்டு? அந்த நெக்ஸ்ட்டு சாலிட். சொல்லிட்டு வந்து இப்போ யாரை வச்சுருக்கேன்? நான் சாலிடாக வச்சுக்கிறேன். கேம்பர் இன் நைட்ரஜன் கேஸ். கேம்பர் இன் நைட்ரஜன் கேஸ். இப்போது நம்ம கற்பூரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வைக்கிறோன்னு வச்சிங்களேன். ஒரு கேரி கவரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு ஒரே ஒரு கற்பூரத்தை எடுத்து போட்டுட்டு அப்படியே நல்லா ஃபுல்லாக பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ஏர் பிடிச்ச மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த குர்குரே, லேஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கண்டென்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்ல டைட்டண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஏர் அதிகமாக இருக்கும், உள்ளே இருக்க சாலிட் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதுதான் கேம்பர் இன் நைட்ரஜன் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிக்விட் சொல்யூஷன்ஸ். லிக்விட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னாவே உங்களுடைய சால்வெண்ட் யாராக இருக்கணும்? லிக்விடாக இருக்கணும். ஓகேங்களா? லிக்விடாக இருக்கணும். சரி, இப்போ சால்வெண்ட் வந்து லிக்விடு, அப்போ வந்து சொல்யூட் வந்து யாராக இருக்கணும்? கேஸாக தான் இருக்கணும். சொல்யூட் யாராக இருக்கணும்? கேஸ். எக்ஸாம்பிள்ஸ் யார் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெப்சி, கோக்லாம் இருக்கா இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அது லிக்விடு. அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் வாட்டர், அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட வாட்டர் அப்படின்னு அர்த்தம். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நல்லா ஹை ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதில் கம்மியான அளவு கேஸ் இருக்கும், அதிக அளவு எது இருக்கும்? லிக்விட் தான் இருக்கும். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் சொல்யூஷன், தட் இஸ் கேஸ் இன் லிக்விட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லிக்விட் சால்வெண்ட்டும் லிக்விடு, சொல்யூட்டும் என்ன இருக்கும்? லிக்விட். எத்தனால் டிசால்வ்டு இன் வாட்டர். எத்தனால் இருக்கா இல்லைங்களா? சாராயம். அது என்ன ஆகும்னா தண்ணியில் நல்லா கரைஞ்சிரும். அப்போ தனியாக நம்மளால் என்ன பண்ண முடியாது? செப்பரேட் பண்ண முடியாது. இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் சொல்யூஷன். அதையும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதோ ஒன்று டெட்டால் இருக்கா இல்லைங்களா? அதை ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டரில் கலந்துருங்க. இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் சொல்யூஷன்ஸ். அண்ட் தென் லிக்விடு அதிகமாக இருக்கணும், சால்ட்டு கம்மியாக இருக்கணும். எக்ஸாம்பிள் சால்ட் வாட்டர் சொல்லாமா? சால்ட் வாட்டரில் வாட்டர் அதிகமாக இருக்கும், சால்ட் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்குமா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சாலிட் சொல்யூஷன்ஸ் யார் அதிகமாக இருக்கணும்? சாலிட்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேஸ் வந்து கம்மியாக இருக்க போது, சாலிட் வந்து அதிகமாக இருக்க போகக்கூடாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பெலேடியம். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட பெலேடியம் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா பெலேடியம் வந்து ஹைட்ரஜன் பெலேடியம் இந்த மாதிரி எங்கே நம்ம எழுதினாலுமே சரி நம்ம ரியாக்ஷன்ஸில்
ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் படிச்சிருப்போம். இந்த இடத்துல பெலேடியம் அதிகமாக இருக்கும், அதில் ஹைட்ரஜன் கேஸு ஒரு பார்ட்டாக இருக்கும். அந்த சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பெலேடியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு லிக்விட் இன் சாலிட்ஸ். அமல்கம் ஆஃப் பொட்டாசியம் யூஸ்டு ஃபார் டென்டல் ஃபில்லிங்ஸ். சாலிட் தான் அதில் அதிகமாக இருக்க போகுது. கொஞ்சோண்டு அளவு எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் எதை கொடுத்துருக்காங்கன்னா அமால்கம் ஆஃப் பொட்டாசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? நம்மளுடைய பற்கள் இருக்கா இல்லைங்களா, அந்த பற்களில் இப்போ குழி இருக்குது அல்லது ஒரு சின்னதாக ஒரு ஆர்டிஃபிஷியல் டீத் செய்யணும் அப்படின்னா எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமால்கமால் தான் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பற்குழிகளை அடைக்கிறதுக்கு அமல்கம் சேர்த்துறோமா இல்லைங்களா, அதில் ஒரு சிறிதளவு எதை சேர்த்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சேர்த்திருப்பாங்க. அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அமல்கம் அமல்கம் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், பொட்டாசியம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் தென் சாலிட் இன் சாலிட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஜுவல்லரிஸ். கோல்டு அலாய்ஸ் சொல்லலாமா? இப்போ தங்கம் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக தங்கமாகவே இருக்காது, சிறிதளவு அதில் எது ப்ரெசென்ட் இருக்குன்னா காப்பர் ப்ரெசென்ட் இருக்கும். அப்போ காப்பர் யூஸ்டு இன் மேக்கிங் ஜுவல்லரிஸ். புரியுதா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம் நீங்கள். ஓகேங்களா? கேசியஸ் சொல்யூஷன் என்ன, லிக்விட் சொல்யூஷன் என்ன, சாலிட் சொல்யூஷன் என்ன. கேசியஸ் அப்படின்னா சால்வெண்ட்டு கேஸாக இருக்கணும். லிக்விட் சொல்யூஷன்னா லிக்விட் வந்து என்னவாக இருக்கணும், சால்வெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போ சொல்யூஷன்ஸை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எப்படி அளவிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற மில்க்கோ அல்லது ஆயிலோ எதில் நம்ம வாங்கிட்டு இருப்போம் அப்படின்னா லிட்டரில் 1 லிட்டர். அப்போ அவங்க நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்னா இது லிட்டர்ஸ். லிட்டர்ஸ்ன்னு சொல்லலாமா? அதுவே காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னா லிட்டர்ஸில் வாங்க போகிறது இல்லையா, அது எதில் வாங்குவோம், நம்ம கிலோவில் வாங்க போகிறோம். வேறஸ் கோல்டு கிராம் அல்லது ஒரு பவுண்ட். ஓகேவா? ஒரு பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெஷர்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதுதான் அது எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இன் அவர் லைஃப். We have come across many solutions of varying strength or concentration, such as mouthwash, antiseptic solutions, household disinfectants, etc. Have you ever noticed the concentration of ingredients present in those solutions? For example, chlorhexidine mouthwash solution contains 0.2%. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படின்னா என்ன, வெயிட் per வால்யூம் அப்படின்னு அர்த்தம். chlorhexidine gluconate. The concentration of commercially available hydrogen peroxide is 3%. நம்ம புண்ணுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வாங்குறோமா இல்லைங்களா ஹைட்ரஜன் பெராக்சைடு, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3%. இதுலேயும் வெயிட் பை வால்யூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Similarly, other terms such as ppm, parts per million, TDS of water, total dissolved solids of water, molar and normal laboratory reagents are used to express the concentration of solutions. The concentration of solutions gives amount of solute present in a given quantity of solvent. Okay, the concentration of solutions gives the amount of solute present in a given quantity of solvent. As we have seen, there are different ways of expressing the concentration of solutions. Let us learn the different concentration terms and to prepare a solution of specific concentrations. ஓகேங்களா? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கிறத பாருங்கள். டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் யூனிட்ஸ் அண்ட் தர் இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு மொலாலிட்டி. Molality is defined as the number of moles of solute present in mass of solvent in kilogram.
ஓகேங்களா? மாஸ் ஆஃப் அதாவது நம்மகிட்ட இருக்க சால்வெண்ட்டு கிலோகிராம் நம்ம அளந்துக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அதில் எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லணும். அப்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொலாலிட்டி இஸ் டிஃபைன்ட் as தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் அப்படின்னு டெஃபினிஷன் சொல்லணும். புரியுதுங்களா என்னன்ட்டு? இப்போ மொலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் கண்டெய்னிங் 45 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் dissolved in 2 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது 45 கிராமு. அப்போது வெயிட்டை தான் அவங்க கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா? நல்லாவே தெரியும் நம்மளுக்கு 45 கிராமு 2 கிலோகிராமு எது அதிகமாக இருக்குது? வாட்டர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இட் ஷுட் பி டேக்கன் அஸ் சால்வெண்ட். அப்போ இது என்னென்னு நம்ம எடுத்துக்கணும்? சால்வெண்ட்டுன்னு எடுத்துக்கணும். இதை சால்வெண்ட்டுன்னு எடுத்துக்கணும், இதை சொல்யூட்டுன்னு எடுத்துக்கணும். அப்போ சொல்யூட்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to mass divided by molecular mass. Mass divided by molecular mass. அப்போ மாஸ் எவ்வளோ வரும்? குளுக்கோஸ்து 45ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அவனுடைய மோலார் மாஸ், குளுக்கோஸுடைய ஃபார்முலா என்ன? C6H12O6 இல்லையா? இன்னும் குளுக்கோஸுடைய ஃபார்முலா கார்பனுக்கு 12, அப்போ 12 இன்ட்டு 6 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ? 1 இன்ட்டு 12 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16 இன்ட்டு 6. இதை போட்டிங்கன்னா கரெக்டாக எவ்வளோ வரும்னா 180 வந்துடும். இதை மேலே கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை இன் கிலோகிராம் தானே, டிவைடட் பை 2 அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.125 கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ மொலாலிட்டி கால்குலேட் பண்ண சொல்லி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவீங்களா? நெக்ஸ்ட்டு மொலாரிட்டி. நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்கிறோம்? நம்ம மொலாரிட்டி சொல்கிறோம். பாருங்கள், மொலாரிட்டி அதே தான். மொலாரிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in volume of solution in liters. மொலாலிட்டி அப்படின்னா கிலோகிராமில் சொல்லணும். ஓகேங்களா? மொலாரிட்டி அப்படின்னா வால்யூமில் சொல்லணும், இன் லிட்டர்ஸில். சரியா? சரி பாருங்கள், 5.845 கிராம் ஆஃப் sodium chloride is dissolved in water and the solution was made up to 500 ml. 500 ml using a standard plus. The strength of the solution in molarity is. சரி, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். சரி, இதில் யார் சொல்யூட்டு யார் சால்வெண்ட்னு பார்க்கணும். 5.845 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இட் ஷுட் பி சொல்யூட்டு. ரீசன் என்னென்னா இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது சால்வெண்ட்டு 500 ml. அப்போ இது சால்வெண்ட்டாக வச்சுக்கணும். புரியுதுங்களா? எது சொல்யூட்டு எது சால்வெண்ட் வச்சுக்குவீங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மகிட்ட கொடுத்துருக்குது 1 கிராம் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சரி, இது வந்து வெயிட்டு. ஓகேங்களா? மாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது 500 ml. ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபார்முலாவில் இன் லிட்டர்ஸில் தான் இருக்கணும். 500 ml அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா லிட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணாமல் 500 ml it should be converted into liters. 1000 liter which is equal to 1000 ml which is equal to 1 liter. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 500 ml. அப்போ இதையும் 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 0.5 லிட்டர்ஸா? அப்போது 0.5 லிட்டர்ஸ். புரியுது? எப்படி இருந்துச்சுன்னு தெரியுதா? கீழே 0.5. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ்ன்னு இருக்கா? மாலிகுலர் மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு. ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம? மாஸு டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் அவனே கொடுத்துட்டான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 5.845 அப்படின்னு கொடுத்துட்டானா? டிவைடட் பை, சரி, சோடியம் குளோரைடு இருக்கா இல்லைங்களா? அதில் பாருங்கள், சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 23 இல்லையா? ஃபார் குளோரின் இன்னும் வரும், குளோரினுக்கு 35.45. ரெண்டுத்தை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ரெண்டுத்தை ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 58.45. 58.45. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.1 கிடைக்குமா? 0.1 அதான் இங்கே கொடுத்துருக்கிறது.
0.1 முடிஞ்சு போச்சா? அப்போ 0.1 டிவைட் பை 0.5 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 0.2 கிடைக்கும். ஓகேங்களா? 0.2. அடுத்து நெக்ஸ்ட்டு நார்மாலிட்டி. நார்மாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவீங்க? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் present in volume of solution in liters. நம்பர் ஆஃப் மோல்ஸை இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் அதை சொல்லணும். சரி, இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 3.15 gram of oxalic acid dihydrate is dissolved in water and the solution was made up to 100 ml. The strength of the solution in normality is. ஓகேங்களா? அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஸ்ட்ரென்த் ஆஃப் சொல்யூஷன் இன் நார்மாலிட்டி. நார்மாலிட்டியோட ஃபார்முலா நம்மளுக்கே தெரியுமில்ல. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க நீங்கள்? மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் யூஸ் பண்ணால். அதே நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலானா மாஸ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் மாஸ் போட்டுக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் மாலிகுலர் மாஸு, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ்னால் ஈக்குவலண்ட் மாஸு. அப்போ பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? மாஸு 3.15 கொடுத்துருக்கானா டிவைடட் பை ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கணுமா இல்லைங்களா? ஆக்சாலிக் ஆசிட் இருக்கா இல்லைங்களா? ஆக்சாலிக் ஆசிட் டைஹைட்ரேட் ஃபார்முலா பாருங்கள். COOH இதுதான் ஆக்சாலிக் ஆசிட். டைஹைட்ரேட்னு கொடுத்துருக்கானா இல்லைங்களா? அப்போ டாட் டு H2O. இப்போ இதோடைய மாலிகுலர் மாஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சா நம்ம நீங்கள் 2 கார்பன் இருக்குன்னா 12 × 2 12 × 2 ஆக்சிஜன் இங்கே மட்டும் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 4 இருக்கா? 16 × 4 ப்ளஸ் ஹைட்ரஜன் 2 அப்போது 1 × 2 புரியுதா? ப்ளஸ் இதில் பாருங்கள் எத்தனை இருக்குது நம்மளுக்கு? 4 ஹைட்ரஜன். அப்போ 4 × 1 ப்ளஸ் 16 × 2 16 × 2 அப்போ பாருங்கள் என்ன கிடச்சிருக்கோம் நம்மளுக்கு? 24 ப்ளஸ் 16 × 4 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 16 × 4 64 இல்லையா? 64 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 32. அப்போது 32 ப்ளஸ் 4 36 ப்ளஸ் 2 38 38 ப்ளஸ் 4 38 ப்ளஸ் 4 42 32 ப்ளஸ் 4 36 36 ப்ளஸ் 2 38 ப்ளஸ் 4 42 ப்ளஸ் 60 102 ப்ளஸ் 124 126. ஓகேங்களா? சரி, மாலிகுலர் மாஸை கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சாலிக் ஆசிட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? மாலிகுலர் மாஸு 126 கண்டுபிடிச்சிருக்கோமா? அவனுடைய ஃபார்முலா பாருங்கள். COOH பாண்டு COOH டாட் 2H2 இதை விட்டுருங்க. நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தண்ணியில் போட்டோன்னா ஆசிட் தானே, H+ அயன்ஸை கொடுத்துருவோன்னா இப்போ 2 கொடுக்குறனால டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கணும். which is equal to 63. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஈக்குவலண்ட் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஈக்குவலண்ட் மாஸ் which is equal to molecular mass divided by number of replaceable hydrogen atoms, hydrogen or hydroxide ions. புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ராக்சைட் அயான்ஸ் இதுதான் ஃபார்முலா. இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சாலிக் ஆசிட் கண்டுபிடிச்சோமா 126 கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைட் பை
ரீப்ளேஸ் ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் 2. அப்போ எவ்வளோ கிடைக்குன்னா 63 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 3.15 டிவைட் பை 63. 100 ml நம்ம லிட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 0.1. அப்போ என்ன கிடச்சிருக்கும் நம்மளுக்கு? 0.5 n. புரியுங்களா? அந்த 3 டேர்ம்ஸும். நெக்ஸ்ட்டு ஃபார்மாலிட்டி. ஃபார்மாலிட்டி என்ன அர்த்தம் பாருங்கள். ஃபார்மாலிட்டி நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட். ஃபார்முலா மாஸ் வேறு, மாலிகுலர் மாஸ் வேறு, ஈக்குவல் மாஸ் வேறு. நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட் present in volume of solution in liters. அதுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 5.85 gram of sodium chloride is dissolved in water and the solution is made up to 500 ml using a standard flask. The strength of solution in formality is நம்மகிட்ட கொடுத்துருக்கு 5.85 gram அப்படின்னு கொடுத்துட்டான். சொல்லிட்டு கொடுத்துட்டான் 5.85 dissolved in water and the solution was made up to 500 ml. அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துட்டான்னா 500 ml கொடுத்துட்டான். இதை வச்சு என்ன கொஷின் கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத கொஷின் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஃபார்மாலிட்டினுங்கிறது ஒன்றும் கிடையாது, மாலிகுலர் மாஸ் மாதிரியே தான் ஃபார்முலா மாஸ். அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போது NaCl இருக்குதுன்னு வச்சிங்களேன். NaClோடைய மாலிகுலர் மாஸ் 58.5. ஸோ அதே தான் அவனுடைய ஃபார்முலா மாஸும். ஓகேவா? வேறஸ் ஒரு வேளை C6H12O6 இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஃபார் குளுக்கோஸ்க்கு. இதோடைய மாலிகுலர் மாஸ் 180. ஃபார்முலா மாஸ்ன்னு பார்க்கும்போது இதை சிம்பிளாக எப்படி உங்களால் எழுத முடியும்? CH2Oன்னு எழுதுவோமா? CH2Oன்னு எழுதும். அப்போ இங்கே அவனோட இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 30 தான் இருக்கும். இதுதான் ஃபார்முலா மாஸ். பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலாவை எவ்வளோ நம்ம ஷார்டன் பண்ணி சொல்கிறோமோ, எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஷார்டன் பண்ணி சொல்லுவோமா, அதை வச்சு சொல்கிறது தான் ஃபார்முலா மாஸ். இங்கே NaCl எழுதுறத இன்னும் உங்களால் ஷார்டன் பண்ண முடியாது. அப்போ NaClோடைய மாலிகுலர் மாஸ் என்னவோ அதே தான் யாருக்கு வரும்? ஃபார்முலா மாஸ்க்கு வரும். ஓகேங்களா? அப்போ ஃபார்மாலிட்டியில் நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? அதே தான் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கிறது. மாஸ் டிவைடட் பை ஃபார்முலா மாஸ். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 5.85 கொடுத்துட்டானா? 5.85 கீழே ஃபார்முலா மாஸ் எவ்வளோ பண்ணணும் நம்ம? 58.5. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? 500 mlங்கிறத எப்படி மாற்றிடலாம் நம்ம? 0.5 ml மாற்றிடலாமா? கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.2 ஃபார்மாலிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். மோல் ஃப்ராக்ஷன்ஸ். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் காம்பனண்ட். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் காம்பனண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் காம்பனண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் சொல்யூஷன்ஸ். மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலானா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த காம்பனண்ட். எந்த காம்பனண்ட் கேட்குறாங்களோ அந்த காம்பனண்ட்ஸ் எத்தனை இருக்குங்கிறத மேலே டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ். கன்சிடர் a solution containing 2 components A and B whose mole fractions are XA and XB. ஓகேங்களா? 2 காம்பனண்ட்ஸ் 2% இருக்குது. ஒன்று A, இன்னொன்று B. அதில் மோல் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கான்? XA and then XBன்னு கொடுத்துட்டான். Let the number of moles of 2 components A and B are NA and NB. Xங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் எப்பவுமே, Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸு, Xங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A and then XBங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B. ஓகேங்களா? இப்போ நான் ஏவோடைய மோல் ஃப்ராக்ஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? என்ன கொடுத்துருக்கா மேலே? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி காம்பனண்ட். அப்போ XA which is equal to NAன்னு போட்டலாமா? டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் கொடுத்துருக்கானா? அப்போ NA ப்ளஸ் NB அப்படின்னு போட்டலாமா? இதுவே எக்ஸில் இருந்தானா XB which is equal to
NB divided by NA plus NBன்னு போட்டுடலாமா? ஓகேங்களா? இப்போ இவங்களுடைய டோட்டல் பார்க்கணும் அப்படின்னா XA ப்ளஸ் XB அப்படின்னு போட்டோன்னு வச்சிங்களேன். இந்த ரெண்டுத்தையும் அப்படியே ப்ளஸ் பண்ணுறோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோன்னு வச்சிங்கப்பா, இப்படி இருக்கா? ப்ளஸ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், இந்த ஸ்டெப்ஸில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? காமன் ஃபேக்டர்ஸ் கீழே யார் இருக்கா? NA ப்ளஸ் NB காமனாக எடுத்துக்கலாமா? அப்போ NA ப்ளஸ் NBன்னு கிடைக்குமா? மேலேயும் NA ப்ளஸ் NB கேன்சல் ஆகிடுமா? ஈக்குவல் டு 1. இப்போ XA ப்ளஸ் XBயோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கணும் எனக்கு? 1 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் கொடுத்துருக்கான் பாருங்கள். 0.5 mole of ethanol is mixed with 1.5 moles of water. 0.5 mole of ethanol என்ன பண்ணுறாங்க? 1.5 moles of water dissolve பண்ணுறாங்க. ஓகேங்களா? The mole fraction of ethanol in the above solution is, எத்தனாலோடைய மோல் ஃப்ராக்ஷன் எவ்வளோங்கிற கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.5 ப்ளஸ் 0.1.5 எவ்வளோ கிடைக்கும்? 2 கிடைக்குமா? அப்போ எத்தனால் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? மேலே யார் எழுதணும்? நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் எவ்வளோ இருக்குது? 0.5 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் அண்ட் வாட்டர் 1.5 ப்ளஸ் 0.5. அப்போ 0.5 டிவைட் பை 2 எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? 0.25 கிடைக்கும். புரியுதுங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு வேளை வாட்டருக்கு கேட்டிருந்தாங்கன்னா வாட்டருடைய இது எவ்வளோ மோல் ஃப்ராக்ஷனு? நம்பர் ஆஃப் மோல்ஸு 1.5 டிவைட் பை 2. ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது XA மாதிரி வச்சுக்கோங்கப்பா, இது XB மாதிரி வச்சுக்கிங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 1 கிடைக்கணுமா? இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல ஃபார்முலாவில். அப்போ 0.25 ப்ளஸ் 0.75 என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1 கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? The mole fraction of water can also be calculated as follows. Mole fraction of water plus mole fraction of ethanol which is equal to 1. ஸோ அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். 1 மைனஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்தனால் கூட போட்டு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? அப்போ ஏதாவது ஒருத்தருடைய மோல் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சால் போதும், இன்னொருத்தருடைய மோல் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணிடலாம்? நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ். அடுத்து கால்குலேட் பண்ண போகிறது என்னது? மாஸ் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெயிட் பை வெயிட்னு கொடுத்துருக்காங்கன்னா மேலேயும் வெயிட் தான் எடுத்துக்கணும், கீழேயும் வெயிட் தான் எடுக்கணும். அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் டிவைட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன் கிராம் இன்ட்டு 100. ஓகேவா? சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆயின்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள். நியோமைசின் aminoglycoside antibiotic cream contains 300 milligram of neomycin sulfate, the active ingredient. ஓகேங்களா? நம்ம எடுத்துக்கிற ஆயின்மெண்ட் பேஸ். ஓகேங்களா? நியோமைசின், அமினோகிளைகோசைடு, ஆன்டிபயோட்டிக் க்ரீம் எதுலேயே இருந்தாலும் சரி, நியோமைசின் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு சொல்லலாம்? 300 மில்லிகிராம் தான் பர்சன்ட் இருக்குன்னு சொல்கிறான். ஓகேங்களா? 30 கிராம் நம்ம இருக்கிற ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கணும் அப்படின்னா அதில் 300 மில்லிகிராம் தான் எது இருக்குன்னா அந்த நியோமைசின் சல்ஃபேட்டுங்கிறது. அப்போ த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நியோமைசின் இஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இதில் யார் வந்து சொல்யூட், யார் வந்து சால்வெண்ட்டு? நியோமைசின் வில் பி சொல்யூட். ஓகேவா? நியோமைசின் என்னென்னு சொல்லணும்? நம்ம சொல்யூட்னு சொல்லணும். அது ஆயின்மெண்ட்டில் பர்சன்ட் ஆகிருக்கு. எவ்வளோ பர்சன்ட் ஆகிருக்கு? ஆயின்மெண்ட்டு 30 கிராம் பர்சன்ட். அப்போ அது வந்து சால்வெண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட்டில் யார் சப்ஜெக்ட் பண்ணணும்? 300 மில்லிகிராமு. வேறஸ் மாஸ் ஆஃப் சொல்யூஷனில் 30 கிராம். இதில் பாருங்கள், மாஸ் ஆஃப் நியோமைசின் சல்ஃபேட்டுன்னு இருக்கா, எவ்வளோ போடணும் நம்ம? 300 மில்லிகிராம். ஆனால் கிராமில் தானே கொடுத்து சொல்லியிருக்கான். இப்போ மில்லிகிராமை அப்படி கிராமாக மாற்றலாமா? மில்லிகிராமை கிராமாக மாற்றுங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? 0.3. தெரியும் இல்லையா? 1000 மில்லிகிராம் which is equal to 1 கிராம் இல்லையா? அப்போது இதில் பாருங்கள், இதில் ஒரு 0 கட் பண்ண அப்படின்னா
0.1 மாறிடுமா? இதை இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் இன்டால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? 0.3 தான் கிடைக்கும். ஓகேவா? மாற்றியாச்சு ஈஸியாக. கீழே பார்த்தீங்கன்னா 30 கிராம் அப்படி கொடுத்துட்டோம் டேரெக்டாக. அப்போ 30 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுடலாமா? மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மேலே கேன்சல் ஆகிடும், 13 கிடைக்கும், டிவைட் பை 30. அப்போ எவ்வளோ ஒரு ஆன்சரு? 1%. 1% வெயிட் பை வெயிட். 1% வெயிட் பை வெயிட்டு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வால்யூம் பர்சன்டேஜ். முன்ன மாஸ் பர்சன்டேஜ் இருந்துச்சா, வெயிட் பர்சன்டேஜ்னு வெயிட் பை வெயிட் கொடுத்துருந்தாங்க. அப்போ வால்யூம் பர்சன்டேஜ்னு இப்போ என்ன கொடுத்துருக்கணும்? வால்யூம் பை வால்யூம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லாமே லிட்டர்ஸ்லேயே அல்லது எம்எல்ஏ இருக்கணும். சரி பாருங்க, வால்யூம் ஆஃப் சொல்யூட் இன் எம்எல் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 50 ml ஆஃப் டின்ச்சர் ஆஃப் பென்சைன் அண்ட் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ் 10 ml ஆஃப் பென்சைன். நம்ம டின்ச்சர் இருக்கா இல்லைங்களா, இந்த 50 ml டின்ச்சரில் ஓகேங்களா எவ்வளோ எம்எல் பென்சைன் இருக்குது? 10 ml பென்சைன் இருக்குது. த வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சாயினஸ். இப்போ வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சைன் என்ன சொல்லுவாங்க? வால்யூம் ஆஃப் சொல்யூட் இன் எம்எல் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் இன்ட்டு 100. அப்போ 50 ml ஆஃப் டின்ச்சர் ஆஃப் பென்சைன் அதை என்னென்னு வச்சுக்கணும்னா சால்வெண்ட்டாக வச்சுக்கணும். இதை சால்வெண்ட்டு. வேற இதை என்ன வச்சுக்கணும்? நம்ம சொல்யூட்டாக வச்சுக்கணும். சொல்யூட்டா? அப்போ 10 டிவைடட் பை 15 போட்டலாமா? இன்ட்டு 100 எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 20% கிடைக்கும். ஓகேவா? 20% கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், பார்க்கலாம். மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ்னு போடும் பொழுது மேலே மாஸும் கீழே வால்யூம் இருக்கணும். மேலே எப்பவுமே சொல்யூட்டு, கீழே யாருமே சால்வெண்ட்டு, சாரி சொல்யூஷன்ஸு. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? பாருங்கள், மாஸ் ஆஃப் சொல்யூட் இன் கிராம்ஸ் டிவைட் பை மாஸ் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் இன்ட்டு 100. இதில் பாருங்கள், மாஸ் பை வால்யூம் கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் வேலையும் வால்யூம் கீழே இருக்கணும். சொல்யூட்டு டிவைட் பை சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? இதில் பாருங்கள், a 60 ml of paracetamol pediatric oral suspension contains 3 gram of paracetamol. 60 ml of paracetamol pediatric oral suspension contains 3 gram of paracetamol. The mass percentage of paracetamol is. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பேராசிட்டமால் என்ன அப்படிங்கிறத கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. ஓகேங்களா? நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது தான் ஞாபகம் வச்சிங்க. 60 ml ஆஃப் பேராசிட்டமால் ஒரு டானிக்கில் 60 ml இருக்கிற ஒரு டானிக்கில் 3 கிராம் மட்டும் பேராசிட்டமால் கலந்துருக்கு. பேராசிட்டமால்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பேராசிட்டமால். த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பேராசிட்டமால் இஸ். அப்போ சொல்யூட்டை யாரை எடுத்துக்கணும்? நம்ம பேராசிட்டமாலை சொல்யூட்டாகவும், ஓகேங்களா, அந்த ஓரல் சஸ்பென்ஷன் இருக்கா இல்லைங்களா, அதை என்ன எடுத்துக்கணும்? சொல்யூஷனாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பேராசிட்டமால் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் பேராசிட்டமால் இன் கிராம்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் இன்ட்டு 100. அப்போது இது கிராமில் தான் இருக்குது, கொடுத்துருக்கிறது கிராமில் தான் இருக்குது. அப்போ 3 டிவைடட் பை 60. இது ஏன்னா எம்எல் வந்து 60 தானே கொடுத்துருக்கான். எம்எல் 60 வந்து எம்எல்ல தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 60 இன்ட்டு 100ன்னு போட்டுங்க. இப்போ எவ்வளோ கிடைக்கும்? 5% வெயிட் பை வால்யூம். புரியுதுங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் பெர் மில்லியன். பார்ட்ஸ் பெர் மில்லியன். பார்ட்ஸ் பெர் மில்லியன்னா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் தி காம்பனண்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் ஆல் காம்பனண்ட்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? இன்ட்டு 100 இல்லை, இன்ட்டு 10⁻6 1 மில்லியன் அப்படின்னு சொல்லணும். அது ஒன்று சொல்லலாம். அல்லது மாஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 10⁻6 கூட போடலாம். பார்ட்ஸ் பர் மில்லியன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்போ இன்ட்டு 10⁻6 போடுவோம். பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100 போடுவோம். இங்கே பார்ட்ஸ் பர் மில்லியன் கொடுத்தனால 10⁻6 போட்டுங்க. அப்போ பாருங்கள், 50 கிராம் ஆஃப் டேப் வாட்டர் contains
20 milligram ஆஃப் dissolved solids. 50 கிராம் டேப் வாட்டரில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு சொல்லிட்டான். 20 milligram ஆஃப் dissolved solids இருக்குன்னு சொல்லிட்டான். The TDS value in parts per million is என்ன யூஸ் பண்ணலாம்? நம்ம மாஸ் கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 10⁻6. 20 மில்லிகிராம்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இட் ஷுட் பி சொல்யூட். 50 கிராம் டேப் வாட்டர்னா இட் ஷுட் பி சொல்யூஷன். ஓகேவா? அப்போது இதை வந்து கிராமுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 20 × 10⁻³ போட்டுக்கலாமா? எப்படி 10⁻³ வந்துச்சுன்னு பாருங்கள். 1000 milligram which is equal to 1 கிராமா. ஓகேவா? இப்போ இந்த 1000 அப்படியே 1 milligram which is equal to 1 divided by 1000 கிராம்னு வச்சுக்கலாமா? இதை 10⁻³ கொண்டு எழுதலாமா? 10⁻³ அப்படியே மேலே வந்துச்சுன்னா மாறிடும். 10⁻³ கிராமாக மாறிடும். சரியா? அப்போ 1 milligram is equal to 10⁻³ கிராம்னு மாறிடும். அப்போ 20 மில்லிகிராம் கொடுத்தோன்னா இந்த பக்கம் 20ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த பக்கம் எதாவது மல்டிப்ளை பண்ணணும், 20ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ 20 × 10⁻³ புரியுதுங்களா? அப்போ 20 × 10⁻³ டிவைட் மாஸ் ஆஃப் வாட்டர் இன் கிராம்ஸில் தான் நம்ம கொடுக்க சொன்னால் கொடுத்துருக்கிறது கிராம்ஸில் தான். அப்போ 50 கிராம் இன்ட்டு 10⁻6. அப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 400 பார்ட்ஸ் per million. 400 பார்ட்ஸ் per million. புரியுதா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 9 கான்சன்ட்ரேஷன் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டி, நார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன்ஸ், மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம், பார்ட்ஸ் per million. இவ்வளோ இது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். ஒரே எவாலுவேட்டிவ் ரிசல்ட்ஸில் பார்க்கலாம். பாருங்கள். If 5.6 gram of potassium hydroxide is present in A 500 ml and B 1 liter of solution, calculate the molarity. மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? மொலாரிட்டி which is equal to number of moles மேலே divided by volume in liters. நம்பர் ஆஃப் மோல்ஸு கேட்டிருக்கான். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 5.6 கிராம்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். அப்போ என்ன கிடைக்கும்? மாஸு 5.6, மாலிகுலர் மாஸு தெரியல இல்லையா? KOH பொட்டாசியம் எவ்வளோ வரும் உங்களுக்கு? மாஸ் வந்து 39 + 16 ஃபார் ஆக்சிஜன் ஃபார் ஹைட்ரஜன் +1. அப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 56 வரும். அப்போ டிவைட் பை 56 கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 0.1 மோல். இப்போ 0.1 மோல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். 500 ml கொடுத்துருக்கானா? லிட்டராக மாற்றினா எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு 0.5 கிடைக்கும். அப்போ 0.5 தான் கிடைக்கும். ஓகேங்களா? மேலேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/5 கிடைக்குமா? அப்போ 1/5 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 0.2. இதுக்கு 0.2 தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கானா இல்லைங்களா? இதுக்கு 0.2. ஓகேங்களா? இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். 0.1 டிவைட் பை 1 வரும். அப்போ 0.1 தான் ஆன்சர். 0.1 இஸ் தி ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2.82 gram of glucose is dissolved in 30 gram of water. Calculate the mole fraction of glucose and water. சரி, இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன சொல்லுவோம்? என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ். அப்போ இது எக்ஸ்ஏ, இது என்ஏன்னு வச்சுக்கணும். என்ஏன்ல இது நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபஸ்ட்டு மாற்றணும். என்ஏக்கு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் இல்லையா?
அப்போ 2.82 டிவைடட் பை 180 போட்டுடலாமா? அது இன்னொன்றுக்கு NB which is equal to 30 டிவைடட் பை 180. எதனால் இப்படி போட்டோன்னு தெரியுதா? கொடுத்துருக்கிறது கிராமில் கொடுத்துருக்கான்ப்பா. அப்போ மாஸ் கொடுத்துருக்கான். மோல் ஃப்ராக்ஷன்னாவே என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட் தான் படிச்சிருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணுமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் யூஸ் பண்ணுங்கள். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.82. குளுக்கோஸோடைய மாலிகுலர் மாஸ் 180. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ NA தனியாகவும் NB தனியாகவும் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? இப்போது XA ஃபஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா N குளுக்கோஸ் அதான் NA டிவைடட் பை NA ப்ளஸ் NB அப்படின்னு போட்டலாமா? இதே போல் வாட்டருக்கு XBன்னு போட்டவங்களால கண்டுபிடிச்சிட முடியுமா? ஓகேவா? ஆஸ் அ ஹோம்ஒர்க்காக இந்த கால்குலேஷன் போட்டுட்டு எவ்வளோ ஆன்சர் வருதுங்கிறத எங்கள்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். த ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் ஆஃப் iodopovidone for the external application contains 10% volume weight by volume of iodopovidone. Calculate the amount of iodopovidone present in a typical dose of 1.5 ml. நம்ம கொடுத்துருக்கிறது என்கிட்ட இருக்க iodopovidone அப்படிங்கிற ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டான்? 10% இருக்குதுன்னு சொல்லிட்டான். அதில் இருக்கிறத அமௌண்ட் ஆஃப் iodopovidone மட்டும் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் இன் டிபிக்கல் டோஸ் ஆஃப் 1.5 ml. 1.5 ml எவ்வளோ பர்சன்டேஜ் iodopovidone இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க. வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. மாஸ் ஆஃப் solute divided by volume of solution. ஓகேங்களா? இன்ட்டு 100 யூஸ் பண்ணலாமா? வெயிட் பை வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்கான் எனக்கு? 10. அப்படியே போட்டுங்க. 10 which is equal to mass of solute தெரில, எக்ஸ்ன்னு வச்சிங்க, டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1.5 ml தான் இருக்கணும். இன்ட்டு 100 இல்லையா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம்? நான் 10 into 1.5 10 into 1.5 டிவைட் பை 100 அப்படின்னு போட்டலாமா? இப்போ 0.15 இந்த மாதிரி ஒரு ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த கால்குலேஷன்ஸையும் போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த கால்குலேஷன்ஸ் ஈஸி தான். பாருங்கள், கால்குலேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன் ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன். கடைசியாக பார்த்தோம் இல்லையா? ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்கு என்ன ஃபார்முலா? 2 ஃபார்முலா பார்த்துருக்கோமா இல்லைங்களா? இல்லை எந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணுங்கிறத பார்த்துங்க. கிலோகிராம் வெயிட்டில் கொடுத்துருக்கான். அப்போ 2வது ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் சம் அண்ட் தென் ஃபோர்த் சம்மை ஆஸ் அ ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸில் இதோடைய ஆன்சர்ஸை சொல்லணும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.